சிவகங்கை சீமையை இழந்து ஓராண்டு உருண்டோடிவிட்டது. பாய்குடி கிராமம். அடர்ந்த தென்னை மரங்களுக்கிடையே சின்னஞ்சிறு மாளிகை. அங்கே ஓர் ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருந்தது. அதில் அமர்ந்திருந்த அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை கவலைகளால் கைது செய்யப்பட்டிருந்தார். சிறிது நேரத்தில் ஆடும் ஊஞ்சல் அமைதியானது. அமைச்சரின் விழிகள் குளமாகின. மலையளவு துயர் வந்த போதும் நிலை குலையாத அமைச்சருக்கு இப்போது என்ன வந்தது? வயோதிகம் வந்து சேர்ந்ததால் அவர் உள்ளத்தில் கவலையும் கண் சிமிட்டுகிறதா? வெள்ளையரிடமிருந்து சிவகங்கை சீமை விடுதலை காண்பதற்கு முன் தம் விதி முடிந்து விடுமோ என்ற அச்சம் அவர் உள்ளத்தில் அரங்கேறிவிட்டதா? இல்லை இல்லை, விருப்பாட்சியில் இருந்து வந்த நாளிலிருந்துதான் அமைச்சரிடம் இந்த மாற்றம். இத்தனை காலமும் காப்பாற்றி வந்த தமது நிர்வாக திறமை வாத்தியார் வெற்றிவேலுவின் ஈன செயல்களால் சீர்குலைய இருந்ததே. காலை சுற்றிய அந்த நஞ்சு பாம்பை நாம் கவனிக்க தவறிவிட்டோமே. எல்லாவற்றிலும் எச்சரிக்கையாக இருக்கும் நாம் இந்த வெற்றிவேல் விஷயத்தில் மட்டும் ஏமாந்து விட்டோமே. குயிலி என்ற அந்த சின்னஞ்சிறு பெண் மட்டும் உரிய நேரத்தில் செயல்படாமல் இருந்திருந்தால் வேலுநாச்சியார் கதி என்னவாயிருக்கும்? நமது நிலையும் எப்படி முடிந்திருக்கும்? தேசத்தை மீட்கும் நமது தியாக பணியும். இது போன்ற சிந்தனைகள் அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை உள்ளத்தில் உட்கார்ந்து கொள்ளும் போதெல்லாம் அவரது நெஞ்சு துடிப்பதும் விழிகள் கண்ணீர் வடிப்பதும் வாடிக்கை ஆயிற்று. இந்த வேதனை அவருக்கு நோயை தந்தது. அதை அறிந்த வேலுநாச்சியார் பலமுறை பாய்குடி வந்து அமைச்சரை சந்தித்து சென்றார். அவர் நோய் தீர வைத்தியர்களை நியமித்தார். உதவிக்காகவும் ஒத்துழைப்புக்காகவும் பெரிய மருதுவை அமைச்சருடன் தங்க ஆணையிட்டார். இருந்தும் என்ன செய்ய? ஒரு நாள் இரவு உறங்கத் தொடங்கிய அமைச்சர் மறுநாள் உயிரற்று கிடந்தார். இந்த துயர செய்தி கேட்டு வேலுநாச்சியார் ஓடோடி வந்தார். உடையாள் மறைவிற்கு பின் மீண்டும் ஓரிடி வேலுநாச்சியார் நெஞ்சில் இறங்கியது. அமைச்சராகவும் ஆசானாகவும் தந்தையாகவும் இருந்து வழி நடத்தி வந்த தாண்டவராயன் பிள்ளையின் மரணம் வேலுநாச்சியாரை தனிமரமாக்கியது. முடிந்தும் முடியாத மாலை வேலை. தண்டோர சத்தம் கேட்டு வீதிக்கு வந்தனர் மக்கள். எல்லா மகாசனங்களும் அறிவது. இந்த அறிவிப்பை கேட்ட அனைவரும் அரண்மனை திடலுக்கு அவசியம் வர வேண்டும். வராதவர்கள் அரசுக்கு விசுவாசம் இல்லாதவர்களாக கருதி தண்டிக்கப்படுவார்கள். இது நவாபின் ஆணை என்று தண்டோரக்காரன் அறிவித்து சென்றான். அறிவிப்பை கேட்டவர்கள் என்ன விஷயம் என்பது தெரியாமல் முணுமுணுத்து கொண்டனர். இருப்பினும் அனைவர் கால்களும் அரண்மனை திடல் நோக்கி அணிவகுத்தன. அரண்மனை திடல். நடுநாயகமாக மல்லாரி ராயன். அவனுக்கு அருகில் அவன் தம்பி ரெங்கராயன். கூடியிருந்த மக்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டும் அடுத்து என்ன நடக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டும் காத்திருந்தனர். மல்லாரி ராயன் தான் பேச்சை தொடங்கினான். வேலுநாச்சியார் முகாமிலிருந்து ஒரு செய்தி வந்திருக்கிறது. சிலம்பு வாத்தியார் வெற்றிவேல் என்பவரை தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த குயிலி என்பவள் கொலை செய்திருக்கிறாள். அது பற்றி உங்களின் கருத்தை கேட்பதற்காகத்தான் உங்களை இங்கே அழைத்திருக்கிறோம் என்றான். மல்லாரி ராயனின் புதிர் பேச்சு புரியாமல் பலர் திகைத்தனர். நவாப் எங்கே? அவரது பெயரால் அறிவிப்பு கொடுத்துவிட்டு மல்லாரி ராயன் கூட்டத்தை வழிநடத்துவது ஏன்? நவாபு அரசில் மல்லாரி ராயனுக்கு ஏதும் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்றெல்லாம் கூடியிருந்தோர் எண்ணினர். ஆனால் வினா தொடுக்க இயலாமல் விழித்தனர். கொலை செய்யப்பட்டவர் நம்மை போன்று உயர் சாதியில் பிறந்தவர். கொலை செய்தவள் தாழ்த்தப்பட்ட சாதியை சார்ந்தவள். இந்த கொடுமைக்கு முடிவு காண உயர் சாதியினர் நாம் எல்லாம் ஒன்று சேர வேண்டும். நமக்கு பணிவிடை செய்பவர்களும் நம்மை கண்டால் பணிந்து செல்பவர்களுமான தாழ்த்தப்பட்டவர்கள் ஆயுதம் ஏந்துவதை அனுமதிக்க முடியாது என்று ஆர்ப்பரித்தான் ரெங்கராயன். என்ன நடந்தது என்பதை விவரிக்காமலேயே இட்டுக்கட்டிய பொய்களால் அங்கே சாதி உணர்வுக்கு சதிராட்டம் நடந்தது. தம்மை உயர் சாதியினராக கருதிய சிலர் தாழ்ந்த சாதியினரை வெறுப்போடும் வெறியோடும் பார்த்தனர். அடுத்து என்ன நடக்கும் என்பதறியாமல் தாழ்த்தப்பட்டோர் வெளி பிதுங்கினர். உயர் சாதி தாழ்ந்த சாதி என இரு பிரிவுகளாக மனித சாதியை பிரித்து பிரித்து பேசினர். கூச்சலும் குழப்பமும் கைகோர்க்க கூட்டம் கலைந்தது. இருப்பினும்
மல்லாரி ராயனின் பிரித்தாளும் சூழ்ச்சிக்கு தற்காலிக வெற்றி கிடைக்கத்தான் செய்தது. தங்களின் கடைசி ஆயுதமாக எதிரிகள் சாதியை கையில் எடுத்து விட்டனர் என்ற செய்தி வேலுநாச்சியாரை தொட்டது. அந்த கொடியவர்களால் குயிலிக்கு ஆபத்து நேரலாம் என்று வேலுநாச்சியார் அஞ்சினார். ஆனால் எதிரிகளின் குறி வேலுநாச்சியார் தான் என்பது அவருக்கு தெரியாமல் போயிற்று. வேலுநாச்சியார் தங்கியிருக்கும் விருப்பாட்சி அரண்மனை. வேலுநாச்சியாரின் அழைப்பின் பேரில் மருது சகோதரர்கள் வந்து காத்திருந்தனர். அனைவரும் வேலுநாச்சியார் வருகையை எதிர்பார்த்திருந்தனர். அப்போது ஒரு சேடி பெண் குயிலியை அழைத்து வந்தாள். அடுத்து வந்த வேலுநாச்சியாரை கண்டு அனைவரும் பணிவுடன் வணக்கம் கூறினர். மறுவணக்கம் கூறி முடித்த வேலுநாச்சியார், மருது சகோதரர்களே, சிவகங்கை சீமையில் சாதி வெறி தூண்டப்பட்டு வருகிறது. தாழ்த்தப்பட்ட மக்களின் குடிசைகளுக்கு தீ வைக்கப்படுகிறது. அதனால் குயிலியின் உயிருக்கும் அந்த கயவர்களால் ஆபத்து நேரலாம் என நான் அஞ்சுகிறேன். இனிமேல் குயிலி என்னுடன் தங்குவதே பாதுகாப்பானது என்று நான் எண்ணுகிறேன் என்றார். தாயே, தங்களின் முடிவிற்கு நாங்கள் தலை வணங்குகிறோம் என்றான் பெரிய மருது. வேலுநாச்சியார் குயிலியை பார்த்தார். அவள் முகத்தில் ஆனந்தம் அரும்பியிருந்தது. இனி குயிலிக்கு ஆபத்தில்லை என்ற மகிழ்ச்சியில் வேலுநாச்சியார். ஆனால் குயிலியின் எண்ணமோ வேறு விதமாக இருந்தது. இனி ராணியை கண் இமை போல் நாம் காத்தாக வேண்டும். அதற்குரிய வாய்ப்பு நமக்கு இப்போது கிடைத்திருக்கிறது என்று தனக்குள் சொல்லிக் கொண்டாள் குயிலி. அன்று இரவு ஊர் உறங்கிய நேரம். கட்டிலில் வேலுநாச்சியாரும் அவரது மகள் வெள்ளச்சி நாச்சியாரும் ஆழ்ந்த நித்திரையில். சன்னல் ஓரத்தில் கிடந்த கட்டில் காலியாக இருந்தது. வேலுநாச்சியார் கட்டிலுக்கு அருகில் தரையில் படுத்திருந்த குயிலி தூக்கம் வராமல் புரண்டு கொண்டிருந்தாள். அப்போது சருகுகள் மிதிப்படும் சத்தம். குயிலி காது கொடுத்தாள். சிறிது நேரம் அமைதி. மீண்டும் காலடி ஓசை. குயிலியின் காதுகளும் விழிகளும் காத்திருந்தன. வெளியிலிருந்து சன்னல் மெதுவாக திறக்கப்பட்டது. உருவம் ஒன்று சன்னல் வழியே நோட்டம் விட்டது. அடுத்த நிமிடம் கத்தி ஒன்று வேலுநாச்சியாரை நோக்கி பாய்ந்தது. மங்கிய வெளிச்சத்தில் கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த கத்தியை கைப்பற்ற முயன்றாள் குயிலி. குயிலியின் கையை பதம் பார்த்து நின்றது கத்தி. வலி தாங்க இயலாமல் அம்மா என்று கத்தினாள். சத்தம் கேட்டு விழித்த வேலுநாச்சியார் தரையில் விழப்போன குயிலியை தாங்கி பிடித்தார். தமது மடியில் கிடத்தி வடிந்த இரத்தத்தை தமது புடவையால் துடைத்தார். குயிலியின் கண்ணீரை வேலுநாச்சியார் கரங்கள் துடைத்தன. அறைக்குள் ஓடி சென்று மருந்துடன் வந்தார். குயிலியின் காயத்திற்கு மருந்திட்டு கட்டு போட்டார். அது மகளுக்கு ஒரு தாய் செய்யும் முதலுதவி போன்று குயிலியின் கண்களில் தெரிந்தது. வேலுநாச்சியாரின் மகள் வெள்ளச்சி நாச்சியார் நடந்தது எதையும் அறியாமல் அமைதியான தூக்கத்தில் ஆழ்ந்திருந்தார். குயிலியை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணமே வேலுநாச்சியாரின் உள்ளமெல்லாம் நிறைந்திருந்ததால் கத்தி வீசியவனை கவனிக்க தவறிவிட்டார். அந்த கயவன் சிவகங்கை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தான். விருப்பாட்சி திடல். மருது சகோதரர்களும் சிவகங்கை சீமை வீரர்களும் வீர பெண்மணிகளும் கோபால் நாயக்கரும் குழுமியிருந்தனர். போருடை தரித்த வேலுநாச்சியார் அவர் விழிகள் இரண்டும் செந்தூரம் போன்று சிவந்திருந்தன. அவரின் வாய் அசைவுக்காக அனைவர் செவிகளும் காத்திருந்தன. ஒரு செருமலுடன் தொண்டையை சரி செய்து கொண்டு வேலுநாச்சியார் பேசத் தொடங்கினார். மாவீரர்களே, நேற்று இரவு நம் கட்டுப்பாடுகளையும் மீறி ஒரு கயவன் என் அறைக்குள் கத்தி வீசிவிட்டான். என் உயிர் பறிக்கும் நோக்கத்தில் தான் அது நடந்ததாக குயிலி என்னிடம் சொன்னாள். குயிலியை கொல்வதுதான் அவனது திட்டமாக இருந்திருக்கும் என்பது எனது எண்ணம். எவர் உயிரை பறிக்க வந்தான் என்பதல்ல முக்கியம். எப்படி அவனால் என் இருப்பிடத்திற்குள் வர முடிந்தது என்பதுதான் எனது கேள்வி என்று நிறுத்த அனைவரும் தலை கவிழ்ந்து நின்றனர். மீண்டும் வேலுநாச்சியார் தொடர்ந்தார். நமது வீரர்களில் எவரோ பணத்திற்கு மதிமயங்கி வந்தவனுக்கு வழிவிட்டிருப்பார் என்று நான் எண்ணவில்லை. ஆனால் நமது வீரர் துணையின்றி என் அறைக்கு எதிரியால் வர இயலாது. நம் எதிரிகள் இப்போது சாதியின் துணையை நாடி இருக்கிறார்கள். அது போன்ற சாதிப்பித்து கொண்ட நம் வீரர் ஒருவர் தான் கத்தி வீசிய கயவனுக்கு துணை போயிருக்க வேண்டும் என்று நான் அஞ்சுகிறேன். நம் தாயகத்தை விட சாதிதான் பெரிதென்று என்னும் எவரும் எனக்கு பின்னால் அணிவகுக்க வேண்டாம்.
அவரை யார் என்று கண்டுபிடிப்பது எனக்கொன்றும் பெரிதல்ல. ஆனால் அவரை போன்றவர்களின் மனதிலிருந்து சாதிப்பே அகல வேண்டும் என்றுதான் நான் விரும்புகிறேன் என்றபோது எவராக இருக்கும் என்று மனதிற்குள் பலர் எடை போடத் தொடங்கினர். உயர்குலத்தில் பிறந்த சிலம்பு வாத்தியார் வெற்றிவேல் நம் தாய் நாட்டிற்கு துரோகம் செய்தார். ஆனால் தாழ்த்தப்பட்ட சாதியில் பிறந்த குயிலி நம் தேசத்திற்காக அவரை கொலை செய்தார். இந்த உண்மையை நம் சீமை மக்களுக்கு சொல்லாமல் சாதி மோதலாக சதிகாரர்கள் பரப்பி வருகின்றனர். இதற்கு இங்கும் ஒரு சிலர் ஆட்படுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள இயலாது. ஒவ்வொரு மனிதர் உடம்பிலும் ஓடுவது சிவப்பு ரத்தம்தான். இதிலே சாதி ரத்தம் எங்கே வந்தது? உயர் சாதியில் பிறந்தவர்களுக்கு 4 விழிகள் இருப்பதில்லை. தாழ்ந்த சாதியில் பிறந்தவர்களுக்கு கால்கள் தலையிலும் கைகள் அடிவயிற்றிலும் இருப்பதில்லை. மனித குலத்தில் 2 பிரிவுகள்தான். அவை ஆண் பெண் மட்டுமே. இதிலும் ஆண்கள் பெண்களை அடக்கியாள நான் அனுமதிப்பதில்லை. 5 அறிவு நாய் கூட தங்களுக்குள் சாதி பார்த்து பேதம் கொள்வதில்லை. அதனால் மனிதர்கள் சாதியால் பிரிவதும் சண்டைகள் போடுவதும் எனக்கு உகந்ததல்ல. இன்று சாதியை துணை கொண்டு சிவகங்கை சீமையில் அராஜகம் செய்பவர்கள் முகவிலாசத்தை நாம் புரிந்தாக வேண்டும். என் கணவரை சுட்டு தள்ளியவன் வெள்ளைக்காரன். அவன் நம் சாதியும் இல்லை, நம் மண்ணில் பிறந்தவனும் இல்லை. அவன் நம் மன்னரை கொன்றபோது இன்றைய சாதியாளர்களின் சாதி உணர்வு எங்கே போனது? இன்று சிவகங்கை சீமையை ஆளும் நவாபு எங்கே பிறந்தவன்? தங்கள் சுயநலத்திற்காக சாதியை நாடுவோரின் சுயரூபத்தை நாம் புரிந்தாக வேண்டும். எல்லா சாதியிலும் நல்லவர்கள் உண்டு, அதே போன்று எல்லா சாதியிலும் கெட்டவர்களும் உண்டு. எல்லா மதத்திலும் தியாகிகள் உண்டு, அதே போன்று எல்லா மதத்திலும் திருடர்களும் உண்டு. சாதி மதத்தை கடந்து அனைத்து நல்லவர்களையும் ஒன்றிணைக்கும் பணிதான் நமது நோக்கமாக இருத்தல் வேண்டும். சாதியும் மதமும் மக்களால் உருவாக்கப்பட்டது என்பதுதான் வரலாறு. மனித வர்க்கத்தையே அழித்துவிட்டு சாதியை வைத்துக்கொண்டு எவர் அழுவது? எனது எந்த செயலும் சாதியை முன்னிறுத்தி நடந்ததில்லை, இனிமேலும் நடக்காது. என் உயிர் உள்ளவரை சாதியின் பெயரால் ஒரு சொட்டு ரத்தம் கூட மண்ணில் சிந்த நான் அனுமதிக்க மாட்டேன். மதத்தை விடவும் சாதியை விடவும் மனிதம் மகத்தானது. அதனால் மனிதர்களை நேசிப்போம். நம் மண்ணின் விடுதலைக்காக அணிவகுப்போம். பணத்திற்காகவும் பதவிக்காகவும் பல்லிழைக்கும் கயவர்களையும் சுயநல பிண்டங்களையும் தோலுரித்து காட்டுவோம். அனைவரும் ஒன்றென திரண்டு நம் அன்னை நாட்டின் விலங்கை முறிப்போம். இதுவே நம் நாட்டிற்காக உயிர்விட்ட தியாகிகளுக்கு நாம் செலுத்தும் அஞ்சலியாக இருக்கும் என்று ஆவேசமாக பேசி முடித்தார் வேலு நாச்சியார். அனைவரும் ஆர்ப்பரித்தனர். அனைவர் முகங்களும் ஆனந்தத்தில் மூழ்கி திளைத்தன. சாதி என்ற அழுக்கு படிந்திருந்த சில உள்ளங்களில் கூட வேலு நாச்சியாரின் புதுமை கருத்துக்கள் நந்தவனமாக பூத்து குலுங்கின.